ஏங்க என்னங்க இது கொடுமையா இருக்கு? நம்ம பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு கூட இந்த அம்மாட்ட பெர்மிஷன் கேட்கணும் போல இருக்கே. தப்புன்னு புடுங்கில கட் பண்ணிட்டாங்க போனை. எனக்கு சுத்தமா அவங்கள பிடிக்கவே இல்ல. முழுக்க முழுக்க புனிதாக்கா இப்ப அவங்க கண்ட்ரோல்ல போயிட்டாங்க. ஐயோ நினைக்கும் போதே எனக்கு உள்ள என்னென்னவோ பண்ணுது. எனக்கே எப்படி இருக்குதுன்னா அப்ப மரகதத்துக்கு பாவம். ஆனா மரகதா, நீ எது நடக்க கூடாதுன்னு பயந்தியோ கடைசியில் அதுவே நடந்துருச்சு பாரு. எங்க என்ன இருந்தாலும் அந்த ரமணி அம்மா பண்றது கொஞ்சம் ஓவரா தாங்க இருக்கு. புனிதா யாருங்க? அவ அதிகாரம் என்னங்க? அதெல்லாம் தெரிஞ்சும் கூட அந்த ரமணி அம்மா நம்ம பொண்ணுகிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. ஒருவேளை மொத்த குடும்பமே அப்படித்தான் இருக்குமோ? பாக்கத்தாங்க எல்லாரும் அப்ராணியா இருக்காங்க, ஆனா காரியத்துல நல்ல கெட்டிக்காரங்களா இருக்காங்க. எப்படித்தான் நம்ம புள்ள அங்க வாழ போதோ தெரியல. அம்மா, அதெல்லாம் அந்த அம்மா மட்டும் பண்ற மாதிரி தெரியலமா. பின்ன நீ வேற யார சந்தேகப்படுற? இல்ல ஒருவேளை புது மாப்பிள்ளைய சொல்றியோ? இருக்கும் அவருக்கும் அடிப்பட்ட காயம் இருக்கும்ல. ஒருவேளை பழி வாங்குறாரோ? ஆமாங்க, எனக்கும் அந்த சந்தேகம் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டு தாங்க இருக்கு. அப்ப இனிமே நம்ம அக்காவை அவங்க ஆபீஸ்ல தான் போய் பார்க்கணுமாப்பா? எங்க ஆபீஸ்லயும் தானே அவர் இருப்பார், அப்புறம் எப்படி அங்க போய் பார்த்து பேச முடியும்? அண்ணே அண்ணே, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாதுன்னு. அண்ணே, எனக்கு புனிதா நம்ம வீட்டுக்கு திரும்ப வரணும்னே. எப்படியாவது என் பொண்ணை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருன்னு. அண்ணி நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. அண்ணி அந்த அம்மா பேசுனதை நீங்க கேட்டீங்கல்ல,